நிச்சயமாக வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு போதாத காலம் அப்படின்னு தான் அந்த காலத்தை சொல்லணும். அதே மாதிரி வீக்கா ஃபேன்ஸ் அப்படிங்கிறப்பட்ட விஜய் காவேரி ஃபேன்ஸுக்குமே இது போதாத காலம் தான். ரெண்டு பேரையுமே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையுமே மட்டியா முட்டாளா கம்ப்ளீட் ஒரு லூஸாகவே காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே காட்சிகள்லாம் போயிட்டுருக்கு. சர்ப்ரைஸ் வைக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கிறது, அவங்க மனசுக்கு கஷ்டப்படுறாங்கிறது தெரிஞ்சு வாயை திறந்து பேசாமல் எதுக்கு கீழே நிற்கல மேலே நிற்கலன்னு கேள்வி கேட்குறது, அவங்க மனசுலேருந்து எதையுமே பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் கிளம்பி போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசாமல் புத்தி பேதளிச்ச ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு வந்து ஏய் அவர் என்னோடது புரியுதா அப்படின்னு போய் மிரட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சில்லறத்தனமான சில்லித்தனமான வேலைகள்லாம் நிறையவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து உச்சாணி கொம்பா இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உச்சக்கட்டமாக இப்போ யமுனா வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாட்டையும் சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு நிவின் மூலமாக உண்மையை தெரிஞ்சு எல்லாத்தையும் போட்டு உடைச்சதுக்கப்புறமா இப்போ குடும்பமே சேர்ந்து உள்ளார வந்து இப்போ வந்து எங்கள் பொண்ணை பணத்துக்காக பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணியா, அப்புறம் நல்லவனாட்டம் நடிச்சியா, உன் வீட்டை நாங்கள் இனிமேல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டோம்னு பலார்னு விஜய் அறையிற காட்சி. விஜய் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கும் போது இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகி கடைசியில் வந்து காவேரியும் தரதரத்தில் எடுத்துகிட்டு போக, காவேரி இவர் தான் நம்ம எப்படி வேணாம்னு நினச்சிட்டாரு, நீங்கள் வெண்ணிலா கூட சந்தோஷமாக இருங்க எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அழுதுகிட்டே போகிற காட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த சோக காட்சிகளுக்கு இடையில் அடுத்து ஏதாவது பெரிய ட்விஸ்ட் வைப்பாங்களா, இல்லை கடைசி நிமிஷமாக எல்லாத்தையும் உண்மையை சொல்லி முடிச்சு விட்ருவாங்களா, இல்லை கதையை இழுத்து சீசன் 2 வரைக்கும் கொண்டு போயிட போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். நடுவில் அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் மிந்த்ராலையும் வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுவும் வந்து வீட்டுக்கு வாங்குற அந்த ஆட்டா எண்ணெயில் ஆரம்பித்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். கூடவே மறக்காமல் இடம் பொருள் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விஜய் காவேரி கதையில் இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனால் பெட்டர் மகாநதியை நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போதைக்கு போகிறது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.